வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வயலில் நட போகிறோம். நடுற சனங்களுக்கு இப்போ சமைச்சி சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் மதியத்துக்கு. அதனால் காலையிலே பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வெந்துட்டுருக்கு விறகடுப்பில். துவரம்பருப்பு வெந்ததுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ஒலை போட்டிருக்கோம். இந்த மட்டை தான் நாங்கள் விறகாக யூஸ் பண்ணிடுவோம் அடுப்பெரியறதுக்கு. குச்சியும் யூஸ் பண்ணுவோம், விறகுக்கு அடுத்து இந்த மட்டை தேங்காய் மட்டையும் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன ஒர்க்கு என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா, வயலில் போயிட்டு தண்ணி கொடுத்துட்டு வா நடுற சனங்களுக்குன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம வண்டியில் தண்ணி கொடுத்து எடுத்துகிட்டு வயலுக்கு போகிறோம். அப்பா பார்த்திங்கன்னா இப்போ பால் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் பால் வாங்கிட்டு வந்து நடுற சனங்களுக்கு டீ போட்டு கொடுத்துருவாங்க அம்மா. அப்பா வந்து டீ எடுத்துகிட்டு பிஸ்கெட் எடுத்துகிட்டு வருவார். என்னையை முன்னாடியே தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. நானும் இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வயலுக்கு வந்துட்டேன். எல்லோரும் நட்டுட்ருக்குறாங்க. நம்ம வயலில் தாங்க நட்டுட்ருக்காங்க. 3 ஏக்கர் நம்ம சொந்த வயல்னு நேற்று போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரி, இப்போ அவங்க என்ன தான் செஞ்சிட்ருக்காங்க, நான் எப்படி நடுறாங்க உங்ககிட்ட காட்டலான்ட்டு இப்போ நான் வந்து வரப்பில் இறங்கி போயிட்டுருக்கேன். இப்போ நான் வரப்பில் நடந்து போயிட்டுருக்கேன். இந்த வரப்பை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மருந்தடிச்சு பில்லுலாம் சாகடிச்சிருக்கிறாங்க. பச்சையாகவே இல்லை பாருங்கள், எல்லாம் வரப்பில் இருந்த பில்லுலாம் செத்துருச்சு. அது எப்படி செத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, களைக்கொல்லின்னு சொல்லிட்டு மருந்து கடையில் மருந்து இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து அது கூட எலுமிச்சம்பழம் கல் உப்பு போட்டு ஸ்ப்ரேயர் வச்சு வரப்புலலாம் மருந்து அடிச்சு விட்ருவாங்க. அடித்து விட்டதுக்கப்புறம் தான் அண்டை எடுத்து ஏறு ஓட்டி நட ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வயல் பார்த்திங்கன்னா பெரிய தலை நட்டுட்டாங்க காலையிலேயே. நான் இப்போ வந்திருக்கிறது 11 மணிக்கு வந்திருக்கிறேன். அவங்க காலையில் 7:30 மணிக்கெலாம் வந்து நட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையிலே பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க காலை சாப்பாடுக்கு. அதுக்கப்புறம் 11 மணி ஆனதுக்கப்புறம் நம்ம டீயும் பிஸ்கெட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துடணும். மதியம் 1 மணிக்கு அவங்களுக்கு மதிய சாப்பாடு நம்ம செஞ்சு கொடுத்துடணும். இப்போ சின்ன துண்டு நட்டுட்டு இருக்கிறாங்க. சின்ன துண்டு நட்டதுக்கப்புறம் நம்ம ரோட்டு ஓட்டாக இருக்கிற ஒட்டு தலையை நட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவங்க மெனையாக நட்டுக்கிட்டே போகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக 2 துண்டையும் சேர்த்து நட்டுட்டு ரிட்டன் திரும்புகிறாங்க. ஒரு துண்டாக நட்டுட்டு வரல, 2 துண்டு சேர்த்து நடுறாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்க நேராக போகிறது. விவசாயத்தில் கை நடுவுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இவங்க நடுவாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கையில் வச்சுட்டு நாற்று நடுறாங்கன்னு பாருங்கள். இந்த பிக்கப் வந்து நமக்கெல்லாம் வராது. நானும் போயிட்டு நட்டு பார்த்தேன், அந்த ஸ்பீடு வரல. அவங்க சூப்பராக ஸ்பீடாக நட்டுட்ருக்குறாங்க. அவங்களுக்கு இது தாங்க பொழப்பு. இப்போ எல்லாம் மிஷின் நடுவு கண்டுபிடிச்சதுனால பாவம் விவசாயிங்களுக்கு நடுவு வந்து கிடைக்க மாட்டேங்குது, விவசாயமும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா மிஷினாலே போயிட்டுருக்கு விவசாயம். ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி மக்களை வச்சுக்கிட்டு நட்டுட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அந்த ஒரு சதவீதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளும் ஒருத்தவங்க. மிஷின் நாற்றும் விடலை, மிஷின் நடுவும் கிடையாது, கை நாற்று கை நடுவு. நம்ம வயலில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி எடுத்து வந்து கொடுத்துருந்தோம். எல்லாம் தண்ணி குடிக்க மேலே போயிருக்காங்க. சில பேருங்க நடுவு நட்டுட்ருக்குறாங்க. இவங்க நட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு வயலில் கோணவாரன்னு சொல்லியிருந்தேன். அந்த வயலில் வந்து பட்டம் போட்டுட்ருக்காங்க. 3 பேர் பட்டம் போடுவாங்க, மற்றவங்க நட்டுட்ருப்பாங்க. அவங்க பட்டம் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வயலில் இப்போ தண்ணி கொடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நடுறாங்கன்னு உங்ககிட்ட காட்டுறதுக்காக இப்போ வயலில் இறங்கி உங்ககிட்ட காமிச்சிட்டேன். அங்கேருந்து இப்போ நம்ம கோணவார தலைக்கு போகிறோம். அந்த தலையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நாற்று தெளிச்சிட்டு இருக்கிறாரு. 3 பேர் பார்த்தீங்கன்னா பட்டம் போட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் நடும்போதே கவனிச்சிருக்கலாம், இது என்ன இப்படி நீட்டாக இருக்குது, இது ஏன் கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த கேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உரம் போடுறதுக்கு அதில் தான் நடந்து போய் உரம் போடுவாங்க. களை அரிக்கும் போது அந்த பில்லையும் அரித்து அந்த பட்டத்தில் தான் பில்லையும் வைப்பாங்க. நாங்கள் பிறந்ததுலேருந்து விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து விவசாயம் தான். இப்போ 2 சைடும் பார்த்திங்கன்னா 2 கழிக்குச்சி வச்சுக்கிட்டாங்க. அதில் ஒரு லைலாங்கயிறை கட்டிக்கிட்டாங்க. 2 சைடும் நேராக அந்த கயிறை இழுத்து பிடிச்சி சொருகிட்டு அங்கேருந்து ஒரு ஆள், இங்கேருந்து ஒரு ஆள், நடுவில் ஒரு ஆள், 3 பேரும் பார்த்திங்கன்னா பட்டம் போட்டுக்கிட்டு நட்டுக்கிட்டே போகிறாங்க. இவங்க பட்டம் போட்டுட்டு இருக்கும்போதே அங்கே நட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க பட்டம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து நட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாமே சேர்ந்து செய்கிற ஒர்க்கு தான், இதில் பிரித்து செய்கிற வேலையே கிடையாது. இப்போ அங்கே நடுறவங்களும் வந்து பட்டம் போட முடியும். ஏன்னா அவங்களால வந்து ரொம்ப தூரம் கயிறு தூக்கிக்கிட்டு நடக்க முடியாதவங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து இந்த பட்டம் போடுற ஒர்க்கை வந்து பார்ப்பாங்க. இப்போ நாற்று தெளிக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கிறோம். அவருக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா சம்பளம் கொடுத்துருவோம். டீ பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருவோம். காலையிலையும் மதியமும் சாப்பாடும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் தனித்தனியாக தான் வேலை செய்யணும். ஏறு ஓட்டுறதுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும், அண்டை எடுக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது, நாற்று அடிக்கணும், நடணும், தண்ணி பாய்ச்சணும். இது வந்து ஒரு ஆளால் செய்ய முடியாது. எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் தான் இது ஒரு விவசாயம். நம்ம சாப்பிட்ற அரிசி இங்கேருந்து தான் கிடைக்குதுங்க. நாங்கள் விவசாயம் பண்ணுறதுல தான் உங்களுக்கு சாப்பாடாக அரிசி வந்து கிடைக்கிது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரும் அப்பாவும் இவரும் 2 பேரும் சேர்ந்து தான் நாற்று களைச்சிருக்கிறாங்க. நாங்களாம் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா,
அக்கா, நான், தங்கச்சி, அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் நாற்று களைப்போம். நாற்று களைக்கிறதுக்கு ஆள் வைக்க மாட்டோம். நாங்கள் தான் தூக்கி தூக்கி நாற்றை போடுவோம். இப்படி நாங்கள் நாற்றை போடும்போது எங்களுக்கு என்ன வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரசனா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். ரசனாவுக்காகவே நாங்கள் வந்து விவசாயத்தில் வேலை செய்வோம். அதுக்கப்புறம் பிஸ்கெட் வாங்கியாந்து கொடுப்பாங்க. எங்களுக்கு அப்போது அதெல்லாம் வந்து பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி அந்த ரசனா பிஸ்கெட்லாம். அதுக்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு சீக்கிரம் நாற்று தூக்கி போடணும், போயிட்டு அம்மா வந்து பிஸ்கெட்டு ரசனா வாங்கியாந்து கொடுப்பாங்கன்னு அவ்வளோ ஆர்வமாக நாங்கள் வந்து வேலை செய்வோம். இப்போ இவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டு நாற்றை தெளிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. நான் கொஞ்சம் நாற்று தெளிக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். சரி வாமா நீயும் கொஞ்சம் தெளிச்சு விடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு முட்டை நாற்று வந்து நம்ம தெளிக்கணும். நடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக எடுத்து போட்டு நட்டுருவாங்க. நம்ம தெளிக்கும் போதும் கிட்ட கிட்ட போடக்கூடாது, எட்ட போடணும். அப்போ தான் அவங்களுக்கும் நடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நாற்று களைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து சும்மா கிடையாதுங்க. வெயிலில் நின்று வேலை செய்யணும். விவசாயம் நாற்று தூக்கி போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஈரத்தில் இருக்குது, எவ்வளோ நாற்று இருக்குது பாருங்கள். அதை தூக்கி தூக்கி போடும்போது நம்மளுக்கு மூச்சு இறப்பு வாங்கும். அந்த உலையில் நின்றுக்கிட்டு வேலை செய்யணும். விவசாயங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கஷ்டப்பட்டால் தான் வந்து நமக்கு நாளைக்கு அரிசி கிடைக்கும். நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நாற்றுலாம் களைச்சிட்டேன். களைச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, 4 நாற்றை வந்து நட்டு விடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நடுறதுக்கு இப்போ நாற்று கையில் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் முடி கையில் எடுத்துகிட்டு மீதி முடியை வந்து கீழே போட்டுருவேன். இந்த நாற்றை வந்து நாங்கள் முடின்னு தான் சொல்லுவோம். பாதி முடியை கீழே போட்டுட்டு இப்போ நான் ஊனுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து 4 முடியை ஊனிடுவாங்க அம்மா. அதுக்கப்புறம் தான் வந்து நடுறதுக்கே சனங்க வந்து இறங்குவாங்க. ஏன்னா அந்த நல்ல நேரத்தில் நல்ல நாளில் ஊனும்போது நம்ம விவசாயம் நல்லபடியாக செழித்து நல்லா வந்து விளைச்சலை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து செய்வாங்க. அந்த மாதிரி அம்மா முன்னாடியே செஞ்சிட்டாங்க. இப்போ நான் நட்டுருக்கிற இடத்த பாருங்கள், 4 நாற்று மட்டும் நட்டு விட்டுருக்கேன். இது வந்து நமக்கு நடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். நாற்று நடுறவங்க ஃபாஸ்ட்டாக நடுவாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ அவங்களும் பட்டம் போட்டுட்ருக்குறாங்க. நானும் அப்படியே சரி வீட்டுக்கு கிளம்பிடலான்ட்டு நானும் வரப்பில் ஏறி வந்துட்டேன். அம்மா பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா, சமைச்சி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே வந்து சனங்க கூட நடுறது நாற்று எடுத்து போடுறதுன்னு நான் இங்கே சுற்றிட்டுருக்கேன். சீக்கிரம் நம்ம வீட்டுக்கும் போகணுன்ட்டு இப்போ சீக்கிரம் நான் வரப்பில் ஏறி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு இப்போ உங்கள்கிட்ட ஒரு வியூ காட்டுறேன். இப்போ நட்டுக்கிட்டே வந்து கடைசி துண்டுக்கு வந்துட்டாங்க. ரோட்டு ஒட்ட இருக்கிற துண்டுக்கு வந்துட்டாங்க. நானும் அங்கேருந்து இப்போ கரையேறி மேட்டுக்கு வந்துட்டு காலை கழுவிட்டு இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பி போயிடலான்ட்டு இப்போ வந்திருக்கிறேன். ஒரு வாக்கியா பக்கம் போய் காலையும் கழுவிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ சாம்பார் கோச்சிட்ருக்குங்க. அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அடுப்பில் வந்து தேங்காய் குழுக்கு எடுத்து போடுது, நல்லா சீக்கிரம் வந்து அடுப்பு எரிஞ்சு குழம்பு சீக்கிரம் கொதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரியே நம்ம வந்து அடுப்பில் போட்டுட்டு திரும்ப உள்ளார வந்துட்டு சாதத்தெல்லாம் கொட்டி வச்சிடலான்னு அம்மா அன்னக்குடியில் கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம இது சூட்டோடு வைக்கக்கூடாது, கொட்டி ஆற வச்சோன்னா சாப்பாடு போட்டு சாப்பிட புலப்புலன்னு இருக்கும், இல்லைன்னா குழன்னு ஆகிடும். இப்போ நம்ம வந்து திரும்ப சாம்பார்கிட்ட வந்திருக்கோம். திரும்பி போயிட்டு அடுப்பு எரியுதா இல்லையான்னு செக் பண்ணி இன்னும் ஒரு தேங்காய் குடிக்கி எடுத்து போடலான்னு கிட்ட வந்திருக்கேன். இப்போ ஒரு அன்னக்குடியில் சாப்பாடை கொட்டி நாங்கள் ஆற வச்சு மூடி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பையும் தூக்கிட்டு வந்து வச்சுட்டோம். வடவும் போட்டு தாளிக்கிறாங்க ஒரு வானலில். இப்போ வடவும் கருவேப்பிலெல்லாம் போட்டு சாம்பாரில் தாளித்து கொட்டிட்டாங்க. கொட்டினதுக்கப்புறம் இப்போ ஒரு கிண்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ சாப்பாடும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டோம், சாம்பாரும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டோம். ஆட்களுக்கு இலை அறுத்துட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வீட்டுக்கு பின்னாடி கத்தி எடுத்துகிட்டு போய் ஒரு 6-7 இலை அறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பளமும் பொரித்து வச்சுட்டேன். இப்போ கோஸ் பொரியல் பார்த்தீங்கன்னா அதே விறகடுப்பில் கோஸ் வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ குழம்பெல்லாம் நம்ம வாளியில் ஊற்றி வச்சிடலான்ட்டு இப்போ குழம்பு சாதம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹாலில் வச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன ஒர்க் என்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி வெயிலில் கண்ணுக்குட்டி கட்டி கிடக்கு, அதை ஓட்டிகிட்டு வந்து வீட்டில் கொட்டாயில் கட்டிடு அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால் கண்ணுக்குட்டி அவுத்துட்டு வரலான்ட்டு நான் போகிறேன். நல்லா உச்சி வெயிலுங்க, 1 மணிக்கு நல்லா வெயிலில் மேய்ஞ்சிட்ருக்கு. இங்கே ஒரு பில்லுமே இல்லை, என்னத்தை தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. சரின்னு நானும் கண்ணுக்குட்டிக்கிட்ட வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் கயிறு எடுத்து இது எப்படியாவது அவுத்துடணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சுருக்கு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த சுருக்கு நம்மளால் அவுக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா எப்படியே கழட்டிட்டேன். கழட்டி இப்போ வந்து கண்ணுக்குட்டியை ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு கட்டிட்டு நம்ம வயலுக்கு போனோம். எங்கள் கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக எண்ணெயை தரன்னு இழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணுக்குட்டிகிட்ட கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம வந்து போகணும், டைட்டாக பிடிச்சிக்கணும், இல்லைன்னா நம்மளை இழுத்து தள்ளிட்டு மின்னல் வேகத்தில் ஓடிடும் கண்ணுக்குட்டி. அந்த மாதிரி தாங்க நானும் இப்போ சூறாவளி மாதிரி நான் கண்ணுக்குட்டி கூட ஓடிட்டுருக்கேன். சரின்னு இப்போ வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியான தாகமாக இருந்துடுச்சு.
இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு கண்ணுக்குட்டி. சரின்னு அரைவாளி தண்ணி வச்சுட்டு இப்போ கொட்டாய்க்குள்ளே ஓட்டிகிட்டு வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட கட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுருக்கு தான் போடுவேன், வேறு எதுவும் கட்ட மாட்டேன். இப்போ இந்த கட்டு தான் போட்டிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டியாக நல்லா டைட்டாக இருக்கும். சரின்னு கழுத்து போய் கழியில் மாட்டிக்கிச்சு. அந்த கயிறும் எடுத்து விட்டுட்டேன். இப்போ கண்ணுக்குட்டியே கட்டிட்டேன். அதுக்கப்புறம் அமாவாசை விரதத்துக்கு பார்த்திங்கன்னா அம்மா வந்து படைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம படைச்சதுக்கப்புறம் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வயலுக்கு கிளம்பணும். இப்போ ஒரு இலையில சாதம்லாம் வச்சு சூடம் கொளுத்தி நீர் விளாவிட்டாங்க. எங்கள் பாட்டி தாத்தாவுக்கும் என் தங்கச்சிக்கு எல்லாம் சேர்ந்து அமாவாசை விரதத்துக்கு படைச்சிட்டாங்க. என் தங்கச்சி ஃபோட்டோ பாருங்கள். என் தங்கச்சி இப்படி தான் இருப்பாங்க. என் கூட பிறந்த தங்கச்சி இப்போ கூட இல்லை. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து அந்த படைச்ச சாதத்தை அப்பாவுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம் அந்த இலையை அப்படியே. அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இல்லைன்ட்டு 2 குடம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாங்களும் 2 குடத்தை தண்ணி பிடிச்சி ஒரு குடத்தை பின்னாடி தனுஷிக்கிட்ட கொடுத்து உட்கார சொல்லிவிட்டு அப்பா முன்னாடி ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு இப்போ அவங்க 2 பேர்கிட்டே 2 குடம் தண்ணி கொடுத்து கொல்லைக்கு அனுப்பி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு குடம் தண்ணி என்னோடய ஸ்கூட்டியில் முன்னாடி வச்சுக்கணும். சாப்பாடையும் நாங்கள் எடுத்துக்கணும். தம்பியும் பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டான். காலை ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. அவனையும் கூட்டிக்கிட்டு இப்போ நாங்கள் கொல்லைக்கு கிளம்ப போகிறோம். இப்போ சாப்பாடெல்லாம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. எல்லாமே கரெக்டாக 2 கட்டப்பையில் என்னென்ன வைக்கணுமோ சின்ன சின்ன பொருளெல்லாம் அதில் வச்சுட்டோம். குழம்பு சாதத்தையும் பார்த்திங்கன்னா முன்னாடி வச்சுக்கிட்டோம். தம்பி முன்னாடி அன்னக்குடியில் உள்ள சாப்பாடை வச்சுக்கிட்டோம். பின்னாடி தம்பிக்கு பின்னாடி அம்மா உக்காந்துப்பாங்க. கட்டப்பை வந்து தம்பி வண்டியில் சைடில் மாட்டியாச்சு. என்னோடய டிக்கியில் பார்த்தீங்கன்னா அப்பளக்கட்டை வச்சுட்டேன். என்னோடய வண்டியில் முன்னாடி வந்து குடத்தை வச்சுட்டேன். அம்மா வந்து நீங்கள் தம்பி கூட போங்க, நான் இந்த வண்டியில் வரேன்னு சொல்லிட்டேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக வச்சாச்சா, பையெல்லாம் பிச்சுக்குமா கரெக்டாக இருக்குமான்னு சேஃப்டியாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ அங்கேருந்து நாங்கள் வயலுக்கு கிளம்பிட்டோம். வயலுக்கு இப்போது வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ காலையில் பாருங்கள் இங்கே தான் நட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இது ஃபுல்லாக நட்டு முடிச்சுட்டு கோணவாரைக்கு போயிட்டாங்க. இப்போ கோணவாரியில் ஒரு மேனை நட்டு வந்துட்டுருக்குறாங்க. சரி தண்ணி குடத்தை கொண்டு போய் அம்மா கிட்டே கொடுத்துர்லான்ட்டு இப்போ இங்கேருந்து தண்ணி குடத்தை அம்மா கிட்டே தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்களாம் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. யாராருக்கு ரொம்ப பசி எடுக்குதோ அமாவாசை விரதம் உள்ளவங்கலாம் சீக்கிரம் வந்து சாப்பிடுங்கன்னு அவங்களுக்காக வத்தி சூடம் விபூதி சிகப்பெல்லாம் எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. இங்கே ஒரு சூடம் கொளுத்தி விட்டுட்டு சாப்பிட்ருங்க அப்படின்னு. அதே மாதிரியே ஒருத்தவங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ சூப்பராக பட்டம் போட்டு நட்டுருக்காங்க பாருங்கள். இதுதாங்க அந்த பட்டம் கேப் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுதான் பட்டம் போட்டு ஒரு பட்டத்துக்கு 2 பேர் நடுவாங்க. நம்ம வயலில் நாற்று கழிச்சிட்டு இருந்தவர் அமாவாசை விரதம். அவரும் பார்த்தீங்கன்னா கை கழுவிட்டு மேலே வந்துட்டார். இப்போ அவருக்கு சாப்பாடு போடுறதுக்கு அம்மா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தவங்களாம் அப்படியே கை காலை கழுவிட்டு மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க மதிய சாப்பாட்டுக்கு. இப்போ இவருக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சாப்பாடு இவர் ஃபஸ்ட்டே சாப்பிட்றாரு. இன்னும் சனங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஓரளவு எல்லோரும் வந்துட்டாங்க. விரதம் இருக்க வேண்டியவங்கலாம் இப்போ இலையில சாப்பிட்றாங்க. விரதம் இல்லாதவங்களாம் பிளேட்டில் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் என்னென்ன சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரசம், சாம்பார், அப்பளம், கோஸ் பொரியல். நம்ம வீட்டில் எப்போயுமே விவசாயம் பண்ணும்போது நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு அம்மா வந்து சாப்பாட்டில் குறையே வைக்க மாட்டாங்க. வேணுங்கிற வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு தான் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சுட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போடுவாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பசங்களும் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அம்மா அப்பா நாங்கள் எல்லாமே கடைசியாக தான் சாப்பிடுவோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் எப்போவுமே சாப்பிடுவோம். அதே மாதிரியே பாருங்கள் இப்போ எல்லோரும் ஓரளவு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நேரம் அசதியாக வந்து படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எழுந்து வேலையை வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுதாங்க இங்கே தான் நாங்கள் போக சாப்பிட்றது விவசாயம் பண்ணுறது எல்லாமே இந்த காலத்தில் தான். இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு சிலர் போயிட்டு படுத்துருக்குறாங்க. நாங்கள் இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ அம்மா வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டாங்க. நீ போய் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ நான் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாம்பாரும் முட்டைக்கோஸ் பொரியலும் தாங்க. சாப்பிட நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மாவும் இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பாவும் அந்த சைடு இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் இப்போ கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்பா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா மருந்து அடித்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி போயிருந்தது. அதெல்லாம் வத்து குச்சி வச்சு கொளுத்தி விட்டுட்டாரு. ஏன் அதை கொளுத்தி விட்றாருன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி போட்டு பாம்பு எதுவும் வராது, பில்லு அதிகமாக முளைக்காமல் இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் 2 சைடும் கொளுத்தி விட்டுட்டாரு. இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ வயலுக்கு போகிறோம். அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சரி நம்ம போயிட்டு வயலில் ஏதாவது நடுவோம், நாற்று எடுத்து போடணும். நானும் தம்பியும் இப்போ வயலுள்ள வந்துட்டோம்.
நாற்றுலாம் கரெக்டாக கிடக்கா, சரி நாற்று நம்ம களைச்சி போடலான்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தா நாற்று எல்லாமே களைச்சி போட்டார். நாற்று களைக்கிறவரோட ஒர்க்கு. இப்போ எல்லாரும் நடுறதுக்கு கீழே இறங்கி வந்துட்டே இருக்கிறாங்க. சரி நம்ம ஒரு போகத்துக்கு இந்த போகம் நம்ம ஒரு இடத்துல ஊனி விட்டுறலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு இடத்துல 5 நாற்று ஊனி விட்டுருந்தேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 4 நாற்று ஊனி விடலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த நாற்று பர்மனெண்ட்டாக இருக்கும். அறுவடை பண்ணுற வரைக்குமே அந்த நாற்று நல்ல விளைச்சலை கொடுக்கும். இப்போ நானும் நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்களுடைய ஃபாஸ்ட்டு பிக்கப் நம்மக்கிட்ட கிடையாதுங்க. ஏதோ முடிஞ்ச அளவு நட்டுருக்கேன். நட்டுட்டு நம்ம வரப்புக்கிட்ட கொஞ்சம் நடலான்னு சொல்லிட்டு நான் வரப்புக்கிட்ட வந்திருந்தேன். இங்கேயும் கொஞ்சம் நடுவு வந்து நட்டுவிட்டு இருந்தேன். இப்போ நான் நட்ட இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒதுக்கிட்டு மற்ற இடத்துல தான் நடுவாங்க. நம்ம நட்டதுலேயே நடமாட்டாங்க. நான் நட்டுருக்கிற இடத்துல அந்த நாற்று அப்படியே தான் இருக்கும். அதோடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அறுவடை பண்ணுற வரைக்கும். அந்த மாதிரி தாங்க இப்போ நட்டுட்ருக்கேன். இப்போ நான் எப்படி பிடுங்கி நடுகிறேன் பாருங்கள். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நான் நடுகிற 5 நிமிஷத்தில் அவங்க 2-3 முடி நட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக தான் எனக்கு பிக்கப் ஆகுது. அவங்களோட ஃபாஸ்ட்டு பிக்கப் எனக்குள்ளே கிடையாது. ஆனால் அவங்க டெய்லியும் இதுதான் விவசாயம் வேலைன்னு செஞ்சிட்ருக்காங்க. நம்ம எப்போ ஒரு டைம் தான் போய் நட்டுட்ருக்கோம். இப்போ நான் நட்ட இடத்த காட்டுறேன் பாருங்கள். எப்படி நட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு முடி அப்படியே நட்டிருக்கேன். நாற்றுலாம் கரெக்டாக தான் வச்சு நட்டிருக்கேன். இந்த இடத்த நம்ம வந்து கரெக்டாக அப்பப்போ பார்ப்போம் இந்த நாற்று எப்படி வளர்ந்துருக்குன்னு. பட் இதில் எந்த இடம்னு தெரியாமல் போயிடும். கண்டிப்பாக அவங்க இந்த இடத்துல வந்து நட்டாங்கன்னா நம்ம நட்ட இடம் எதுன்னே தெரியாமலே போயிடும். இப்போ எல்லாருமே வயலில் இறங்கிட்டாங்க, நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. இப்போ இங்கே நடுவு நட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சம்பளம் 150 ரூபா. ஒரு காணிக்கு அவங்க 25 ஆள் சம்பளம் கேட்குறாங்க. அப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 காணி இருக்குது. ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரு, காணிக்கு 2 காணி. 2 காணிக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ஆள் வருது. 50 ஆளுக்கும் 50 × 150ன்னு போட்டால் 7500 ரூபா வருது. அவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7500 ரூபா. இந்த 12 பேரும் அந்த 7500 ரூபாயை பிரித்து எடுத்துப்பாங்க. என்னோட விவசாய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் போட்டுருங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.